Praise the Lord. Good morning, Jesus Army Fellowship. Today, Word of God. எபிரேயர் 11 அதிகாரம் 1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்கள்ல தோமா கூட அப்படிதான் சொன்னாரு, நான் ஏசப்பாவை பார்த்து தொட்டு பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரை சீசர்கள் கண்டோ என்று சொன்ன வார்த்தையை தோமா நம்பவே இல்லை. ஏசப்பாவோட இருந்து அவருடைய ஊழியங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் பார்த்து அன்று தோமா கூட ஏசப்பாவை விசுவாசிக்க முடியல. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, தோமாவை பார்த்து சொல்றாரு, ஏசப்பா நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தோமாவை போல தொட்டு பார்த்தாதான் விசுவாசிப்பேன் என்போமா, இல்ல அவர் சொன்னபடியே செய்து முடித்தார் என்று காணாவிட்டாலும் அறிக்கை பண்ணி அதற்கேற்ப முன் நடப்போமா? காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதத்துல சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தோட இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் கர்த்தர் செய்வார், எனக்காக யாவையும் கர்த்தர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார் என்று நம்ம விசுவாசிப்போமானா, நம்ம ஆண்டவரை நம்புவோமானா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். ஆமென்.